ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த மாதிரி 3 நெல்லிக்காய், ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு கொத்து கொரியாண்டர் லீஃப் அதாவது கொத்தமல்லி இலை, அதோடு சேர்த்து இஞ்சி ஒரு துண்டு அளவு நம்ம கட் பண்ணி நல்லா அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிடும். இதில் நம்ம போடக்கூடிய அந்த உப்பு, இதில் வந்து இந்து உப்பு சேர்க்கலாம், இல்லைன்னா வறுத்த உப்பு, இல்லைன்னா குப்பைமேனி உப்பு இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஒரு 2 பிஞ்சு சேர்த்தாலே போதும். அதே மாதிரி நம்ம காரத்துக்கு லைட்டாக மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு, கொஞ்சம் அஷ்டசூரணம் இதெல்லாம் சேர்த்து நம்ம குடிக்கும்போது இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும். அட் த சேம் டைம் பசி நல்லா தூண்டும். அந்த வயிற்றுப்பொருமல் இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது அந்த அஷ்டசூரணம். இப்போ நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். இப்போது அஷ்டசூரணம் 8 வகையான சூரணங்கள் சேர்ந்தது தான் அஷ்டசூரணம்னு சொல்கிறோம். சுக்கு, மிளகு, கொஞ்சம் கடுக்காய் இருக்கும், ஓமம், திப்பிலி, இந்து உப்பு இதெல்லாம் கலந்தது தான் இந்த சூரண பொடி. ஸோ இது ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது, வயிற்று பொறுமலை போக்கக்கூடியது, பசியை நல்லா தூண்டக்கூடியது. அட் த சேம் டைம் நமக்கு ஜீரணமே ஆகலை அப்படின்னா இந்த பொடியை இந்த அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது நோய்கள் அப்படிங்கிறது உடம்புக்கு வரவே வராது. அதே மாதிரி கறிவேப்பிலை, நெல்லிக்காய் இளமையை நல்லா தக்க வைக்கக்கூடியது. ஸோ இஞ்சி நமக்கு நல்லாவே டைஜஷனை கொடுக்கக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம குடிச்சிட்டு வரும்போது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் இந்த ஜூஸ் வந்து நமக்கு அமையுது. இப்போ வந்து நமக்கு ஹீட் பண்ணி குடிக்கணும் அப்படின்னாலும் இதை நல்லா சூடு பண்ணி குடிக்கும்போது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு மிதமான சூடு போதும். இதில் வந்து எனக்கு உப்பு, காரம்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நாட்டு சக்கரை இல்லை பனங்கற்கண்டு இல்லைன்னா தேன் ஏதாவது கலந்து நம்ம இளம் சூட்டில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முகப்பொழிவு அப்படிங்கிறது கிடைக்கும். ஹெச்பி லெவலும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். இந்த கறிவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நெல்லிக்காய், கறிவேப்பிலை ரெண்டும் சேர்க்கறதுனால நரைமுடியை தவிர்க்கலாம். ஸோ இது மாதிரி ஆரோக்கியமான காலை ஜூஸை நம்ம பயன்படுத்தி பார்த்துட்டு ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.